இங்க நம்ம ஹீரோக்கு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கு. அவனை சுத்தி யாருக்காச்சும் ஏதாவது ஆக போகுதுன்னா இவன் ஒரு டைம் லூப்ல மாட்டிப்பான். அவங்கள காப்பாத்தினாதான் அந்த டைம் லூப்பை விட்டே வெளியில வருவான். ஒரு நாள் அவன் அம்மா கூட ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில வரான். அங்க ஒரு குழந்தை அம்மாட்ட சண்டை போட்டு அழுது அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டே வராங்க. அப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை கூப்பிட்டுட்டு கிட்ட வரும்போது கழுத்தடிக்கு கீழே விழுந்துடுறா. ஹீரோட அம்மா தான் அவளை தூக்கி விடுறாங்க. ஹீரோவும் அவ கிட்ட வரான். அப்ப சடனா டைம் லூப்ல மாட்டிக்கிறான். அகைன் ஷாப்பிங் முடிச்சுட்டு வர டைமுக்கு போறான். அதே போல குட்டி பொண்ணு அடம்பிடிச்சு அழுகுறான். ஹீரோவும் ஏதோ ப்ராப்ளம் நடக்க போகுதுன்னு சுத்தி முத்தி தேடுறான். அவனோட அம்மாட்டையும் ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரி தோணுது, நீங்களும் பாருங்கன்னு சொல்றான். அவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்போ ஒரு ஆளு குட்டி பொண்ணோட கையை பிடிச்சிட்டு ரோட கிராஸ் பண்ண பாக்குறாரு. ஹீரோட அம்மா அவனை பார்த்ததும் உடனே அவன் குட்டி பொண்ணோட கையை விட்டுட்டு கார்ல ஏறி போயிடுறான். ஹீரோவும் என்ன ப்ராப்ளம்னு தேடிக்கிட்டே இருக்கான். அகைன் அவனோட ஃப்ரெண்டு வந்ததும் இவனும் கீழே பார்த்துவான்னு சொல்லி அவளை தடுக்கி விழாம காப்பாத்திடுறான். இப்போ டைம் லூப்பை விட்டே வெளியில வந்துடுறான். கேர்ள் ஃப்ரெண்ட் கீழே விழாம வர வைக்கத்தான் லூப் வந்திருக்குன்னு ஹீரோ நினைச்சிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா சொல்றாங்க, ஒருத்தன் குழந்தைய கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணா, நான் பார்த்ததும் விட்டுட்டு ஓடிட்டான்னு. ஹீரோக்கு இப்பதான் புரியுது குழந்தைய காப்பாத்த தான் டைம் லூப் வந்திருக்குன்னு.